ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு ஒரு காரியத்தின் முடிவு. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு விதமாக ஆரம்பிக்க முற்படுவோம். நம்முடைய சுய முயற்சியினாலும் சுய அறிவினாலும் சுய பலத்தினாலும் ஒரு காரியத்தை மிகச்சிறந்ததாக சிறப்பானதாக முடிக்க வேண்டும் எண்ணத்தோடு தொடங்குவோம். ஆனால் அந்த காரியத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்கிறார். ஒருவன் ஒரு கட்டிடத்தை ஆரம்பிக்க தொடங்கும் பொழுது அதற்கு முன்பதான செலவுகளை கணக்கு பார்ப்பான். இந்த கட்டிடத்தை முடிக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு செலவாகும், அவ்வளவு பணம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று அவன் வைத்து கொண்டுதான் அந்த கட்டிடத்தை துவங்கும் பொழுது முடிக்கும்போது அது அவன் நினைத்தபடி சிறப்பாக முடிக்க முடியும். இல்லை என்றால் அது கட்டிடம் பாதியிலே முடித்து விடப்பட்டு மற்றவர்கள் கேலிக்கு பேச்சுக்காக ஆகிவிடும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை துவக்கத்தின் பார்க்கிலும் அதன் முடிவுதான் அதிக முக்கியம். அதை எவ்வளவு சிறப்பாக செய்து முடிக்கிறோம் என்பதை தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் ஒரு காரியத்தை நாம் தொடங்கும் பொழுது அநேக பொறாமை கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கும். அந்த காரியத்தை தொடங்கிவிட்டால் இவன் எவ்வாறு முடிப்பான், இவன் முடிக்க முடியாமல் போனால் நல்லது, முடிக்கக்கூடாது என்றெல்லாம் பலவித தீய சக்திகள் செய்வினைகள் கூட செய்வார்கள். ஆனால் அதை தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். நம் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அந்த காரியத்தின் முடிவு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் பிரசங்கி 7:8 சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தர் செய்து முடிக்கிற காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். எந்த காரியத்தை கர்த்தர் மூலமாக நாம் தொடங்கினாலும் நிச்சயமாகவே அது ஆண்டவருடைய சித்தப்படி செய்து முடிக்கும் பொழுது ஒரு வெற்றிகரமாக காரியமாக முடியும். நாம் ஒரு காரியத்தை முடிக்கும் பொழுது 2 விதமான சக்திகள் ஆட்கொள்ளும். மனித சக்தி, தீய சக்தி, தேவனுடைய சக்தி. மனித சக்தியினால் நாம் அந்த காரியத்தை முடித்து விட வேண்டும் என்றுதான் நினைப்போம். தீய சக்திகள் நம்முடைய முடிவுக்கு விரோதமாக போராடும். ஆனால் தேவனுடைய சக்தியை நாம் ஆட்கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் என்ன நினைக்கிறாரோ அது செய்து முடிக்கும். அது சத்துருக்களை எல்லாம் வெட்கப்படுத்திவிடும். அது நினைப்பதற்கு மேலாக ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அதுதான் சொல்கிறது, தேவன் நமக்காக செய்து முடித்ததை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. எவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறார் பார்த்துங்கள். ஆகையால் நாம் எந்த காரியத்தை செய்து தொடங்கும் பொழுதும் கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து விட்டு தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே தடங்களையெல்லாம் மாற்றி போட்டு, தடைகளையெல்லாம் மாற்றி போட்டு, தீய சக்திகளெல்லாம் மாற்றி போட்டு தேவன் சிறப்பாக செய்து முடிப்பார். ஆகையால் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஒரு காரியத்தின் முடிவு. முதலாவது, குழந்தை மோசேயின் முடிவு. நாம் அனைவரும் குழந்தை மோசேக்கு என்ன நடந்தது என்பதை அறிவோம். ஏனென்றால் பார்வோனின் அதிகாரம், பார்வோனின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் பிறக்கும் ஆண் குழந்தைகள், இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில் போட்டுவிட வேண்டும் என்பதுதான். அதை எல்லாம் பின்பற்றி மக்கள் அதிகமாக பயந்து நடுங்கிக் கொண்டு அவர்கள் என்ன குழந்தை பிறக்குமோ என்று கர்த்தரை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் அது நிச்சயமாகவே அதை நதியில் போட்டுவிடும். யாருக்கும் பார்வோனின் ஆணையை எதிர்த்து செயல்பட தைரியம் இல்லை. காரணம், குடும்பத்தையே அவன் தொலைத்து கட்டிவிடுவான். ஆனாலும் லேவியின் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அது வெகு அழகான குழந்தை என்று கண்டு அதன் தாய் அதை 3 மாதம் வரைக்கும் ஒழித்து வைத்திருந்தார். பிற்பாடு அந்த குழந்தை அதிகமாக அழுதபடியினால் அதை ஒழித்து வைக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டியை செய்து அது உள்ளும் புறமும் கீழ் பூசி அதை நாணலுக்குள்ளே வைத்தார். அவர் நதியை விடவில்லை, அவர் சமயோசிதமாக நாணலுக்குள்ளே வைத்தார். அவருடைய வேண்டுதலெல்லாம், ஆண்டவரே இந்த குழந்தையை சாகாதபடி தப்புவிக்க வேண்டும் என்பதுதான் இருந்திருக்கும். ஆகையால் அதை கண்ணோக்குவதற்காக அவருடைய தமக்கையும் சற்று தூரத்திலிருந்து அந்த குழந்தையின் முடிவு என்னதா இருக்குமோ என்று
நோக்கி கொண்டே இருந்தாள். அப்பொழுது பார்வோனின் குமார்த்தி அந்த நதியில் ஸ்நானம் பண்ண வந்த பொழுது தன் தாதிமார்களை விட்டு அந்த நாணப்பெட்டியை எடுத்து வர செய்தார். அந்த நாணப்பெட்டியை திறந்தவுடன் அந்த குழந்தை அழுதது. அதுவும் தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகையால் அதை கண்ட பொழுது பார்வோன் குமார்த்தி சொன்னது, பார்வோன் குமார்த்தி அதிக இரக்கமுட்டாள். உடனே தமக்கை ஓடி சென்று, நான் இந்த குழந்தைக்கு வளர்த்தும்படி ஒரு பால் கொடுக்கிற தாயை கொண்டு வர வேண்டுமா என்று கேட்ட பொழுது கொண்டு வா என்றாள். அவள் போய் அவள் தாயையே கொண்டு வந்தாள். யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. அந்த தாயை நோக்கி பார்வோன் குமார்த்தி இவ்வாறு கூறுகிறார். யாத்ராம் 2:9. பார்வோனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிரியமானவர்கள், இங்கு கூறுகிறது அந்த ஸ்ரீ என்பது அந்த பிள்ளையின் தாய் தான். ஆனால் அதை ஆண்டவர் மறைத்து விட்டார். இப்பொழுது மோசேயை அதன் தாய் வளர்க்கிறாள். இப்பொழுது பார்வோனின் குழந்தையாக செல்வ செழுக்கில் மிதந்து கொண்டு வளர்க்கத்தக்கதாக அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. என்ன ஆண்டவருடைய முடிவு பாருங்கள். பார்வோனுடைய முடிவு அந்த பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் நதியில் போடப்பட வேண்டும் என்று. அது மனிதனுடைய முடிவு, அது ஒரு தீய சக்தியின் முடிவு. ஆனால் ஆண்டவருடைய முடிவை பாருங்கள். அந்த குழந்தை பார்வோன் அரண்மனை குமாரர்கள் ஒருவனை போல வளர்க்கப்படுகிறது. அதற்கு வளர்ப்பதற்காக சம்பளம் வேறு, நானாவித தின்பண்டங்களும் நானாவித எல்லா ஐஸ்வர்யமான பொருட்களும் அந்த வீட்டில் வந்து குவிந்திருக்கும். அவர்கள் மட்டுமல்ல, மோசேயின் சகோதரியும் தாய் தாப்பன்மாரும் சகோதரனும் மிகவும் செழிப்பாக வளரத்தக்கதாக ஆண்டவர் ஒரு கிரியை உண்டு பண்ணி வைத்தார். பிரியமானவர்களே, அந்த குழந்தை பெரியவனாக பொழுது அந்த தாய் பார்வோனுடைய குமார்த்தியிடம் கொண்டு போய் சென்ற பொழுது அதை அவள் கூறினது, நான் தண்ணீரிலிருந்து இவனை எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டார். பார்வோனின் தீய சக்திக்கு விரோதமாக அவன் சக்தியெல்லாம் முறியடிப்பதற்காக ஒரு குழந்தை பார்வோனின் அரண்மனையிலே வளர்கிறது. ஒரு எதிரியின் குழந்தை பார்வோனின் அரண்மனையிலே செல்வச் செழிப்பில் குளிப்பாட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் கர்த்தருடைய முடிவு. பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நினைவை நாம் மனதில் கொண்டு ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய செய்கைகள் எல்லாம் இந்த மோசேக்கு குழந்தைக்கு நேர்ந்த முடிவை போல் சிறப்பானதாக இருக்கும். ஆகையால் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாக்காத போகும். எப்பொழுது என்றால் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஜீவிக்கும் பொழுது மட்டும்தான். மோசேயின் முடிவை பாருங்கள். குழந்தை மோசேயின் முடிவை பாருங்கள். என்றோ தண்ணீரில் வீசப்பட்டு எங்கோ போயிருக்கும், பிழைத்திருக்குமா என்பதே சந்தேகம். ஆனாலும் தேவனுடைய முடிவை பாருங்கள். அது பார்வோனின் அரண்மனையிலே பார்வோனின் குமார்த்தியின் மகனாக வளர்க்கப்பட்டால் பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்லும் மிகப்பெரிய தலைவனாக தேவன் தெரிந்தெடுத்தார். இதுதான் தேவனுடைய முடிவு. ஆகையால் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு மிகவும் மேன்மையாக இருக்கும் என்பதை போல இந்த காரியத்தை நாம் மனதில் கொண்டு எல்லா காரியங்களும் நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது முடிவு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இரண்டாவதாக, சபைக்க வந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். இங்கு மோவாப் தேசத்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த பொழுது, அந்த பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த பொழுது அவர்கள் வெகு திரளான கூட்டமான ஜனங்களாக இருந்தார்கள். ஆகையால் அவர்கள் படையெடுத்து வந்தால் இந்த மோவாப் தேசம் முழுவதும் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று நினைத்து பிலேயாம் என்னும் ஒரு குறி சொல்லுகிறவனை அழைத்து வந்தான். இந்த குறி சொல்லுகிறவன் யாரையாவது சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அந்த குறி சொல்லுவனுக்கு அத்தனை வல்லமை. ஆகையால் அந்த குறி சொல்லுவனை இந்த பாலாக் ராஜா இந்த பிலேயாமை அழைத்து கொண்டு வந்த பொழுது அவன் நினைத்ததெல்லாம் இவர்கள் சபிக்கப்பட்டு போக வேண்டும் என்பதுதான். அவன் நினைத்த முடிவு எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு போக வேண்டும் என்பதுதான். ஆனால் கர்த்தருடைய முடிவோ வேறு விதமாக இருந்தது. சபிக்க வந்த பிலேயாம் அவர்களை ஆசீர்வதித்தான். என்னாகமம் 23:10, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக.
ஆம், இங்கு ஒரு குறி சொல்லுகிற கர்த்தரை நம்பாத பிலேயாம் சொல்லுகிறான், என் முடிவு அந்த யாக்கோபின் முடிவை போல் இருப்பதாக, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று கூறுகிறான். ஆம், யாக்கோபின் முடிவு எவ்வாறாக இருந்தது? யாக்கோபு இள வயதிலே அவர் லாபான் என்னும் மாமனார் வீட்டில் அதிகமாக 20 வருடம் கஷ்டப்பட்டார். ஆனாலும் தேவனுடைய சித்தம் வேறுபடிதான் இருந்தால் அந்த லாபானின் வீட்டிலிருந்தும் கூட முடிவாக விட்டு வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு வந்தார். பிற்பாடு தன்னுடைய மகன்களாலே அவருக்கு விரோதமாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. யோசேப்பை, மற்றவர்கள் பிரியமான மகனாக யோசேப்பை, ராகேலின் மூலமாக பெற்ற முதிர் வயதில் பெற்ற மகனை அவர் இழக்க நேர்ந்தது. ஆனாலும் தேவனுடைய முடிவு வேறு விதமாக இருந்தது. யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார். அந்த யோசேப்பே தன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் எகிப்துக்கு அழைத்து பஞ்ச காலத்தில் ஜீவரட்சணை செய்யும்படியாக வைத்தார். இந்த யோசேப்பு தான் யாக்கோபின் கண்களை மூடினார். பாருங்கள், எத்தனை அதிகமான ஒரு தேவனுடைய சித்தம். இங்கு பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் முடிவை மாற்றினார். பிலேயாமை சொன்னது, என்னுடைய முடிவு நான் யாக்கோபின் முடிவை போல் இருக்க வேண்டும். யாக்கோபின் முடிவு எப்படி இருந்தது? பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், துஷ்டங்கள் தொடர்ந்து வந்தாலும் அவனுடைய முடிவு தன் அருமையான மகனை பார்க்க செய்து அவனோடு சிறிது காலம் வசித்து 17 ஆண்டுகள் வசித்து பிற்பாடு அவன் கையாலே அவன் தன் கண்களை மூட செய்தார் ஆண்டவர். ஆம், இதுதான் கர்த்தருடைய முடிவு. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக இந்த குறி சொல்லுகிறவனை போல யாராவது செய்வினை செய்து விட்டார்கள், மந்திர சக்தி செய்து விட்டார்கள், தகடு வைத்து விட்டார்கள் என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கிறதா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? தேவனுடைய கரங்களில், தேவனே இந்த சத்துருக்களின் முடிவை மாற்ற வேண்டும், எனக்கு எதிராக வந்தவர்களின் முடிவை மாற்ற வேண்டும், என்னுடைய முடிவு நீதிமானின் முடிவை போல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே தேவன் எல்லா தடைக்கற்களையும் மாற்றி போட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்த பிலேயாமை ஆண்டவர் வாயில் அவர் இருந்து அந்த சாபித்தரை ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். யாக்கோபின் வாழ்வில் அவனை ஒழிக்க நினைத்த லாபானின் போன்ற மக்களை ஆண்டவர் அதை தடுத்து மேற்கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். மேலும் யாக்கோபின் வாழ்வில் அதிகமாக துன்பத்தை தர வேண்டும் என்று மகன்களாலே சதித்திட்டம் தீட்டப்பட்டதும் கூட அதையும் கூட தேவன் முடிவெடுத்து யாக்கோபை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இதுதான் தேவனுடைய முடிவு. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, எல்லா காரியத்தையும் நீங்கள் கர்த்தருடைய கையில் ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய முடிவு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதற்காக வழி நடக்கிற பாதைகள் எல்லாமே மிகவும் வெற்றிகரமாக, தோல்வியே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கும் என்று நாம் கருதக்கூடாது. எந்த காரியத்திலும் தொல்லைகள், தொடர்கள், தோல்விகள், துக்கங்கள் எல்லாம் வரும். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் கூட நின்று வெற்றிகரமாக முடித்து வைப்பார். யாக்கோபோடு இருந்த தேவன் நம்மோடும் இருந்து முடித்து வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் அவருடைய பாதத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சமர்ப்பிப்போமாக. மூன்றாவதாக, கர்த்தர் விசாரிக்கிற தேவன் எப்படி இருக்கும் என்று நாம் கவனிக்க கடமைப்பட்டுள்ளோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் குடியிருந்த பொழுது தண்ணீர் பஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லை. நைல் நதி மிகவும் செழிப்பான நதி. அது பாய்கின்ற இடமெல்லாம் எல்லா விளைச்சலும் கிடைக்கும். ஆகையால் இவர்கள் அதிக முயற்சி இல்லாமல் சிறப்பான தண்ணி இருந்தபடியினால் நன்றாக நிலம் விளைந்தது. எந்தவித அதிக முயற்சியும் சொல்ல வேண்டியதே இல்லை. நன்றாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கானான் தேசம் அப்படிப்பட்ட எந்த வற்றாத ஜீவ நதிகளும் உள்ள தேசம் கிடையாது. நதிகளே இல்லாத ஒரு தேசத்துக்கு தான் அவர்களை அழைத்து சென்றார். அதை அவரே கூறுகிறார். உபாகமம் 11:11, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். 12, அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே,
இங்கு கர்த்தர் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்ற பொழுது செழிப்பான ஒரு தேசத்தை அவர் எகிப்து தேசத்து போல் வாக்கு பண்ணவில்லை. மலைகளும் குன்றுகளும் உள்ள தேசம். ஏனென்றால் மலைகளும் குன்றுகளும் உள்ள தேசத்தில் தான் அதிகமாக தேனீக்கள் வரும், நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறும். மலைச்சாரத்தில் தான் அதிகமான புல்வெளிகள் இருக்கும். அவர்கள் ஆட்டு மந்தை மேய்ப்பர்களாக இருந்தபடினால் தேவன் தெரிந்தெடுத்தது இந்த புல்வெளிகள் நிறைந்த தேசத்தை தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை தேர்ந்தெடுத்தார். அப்பொழுதுதான் அதிகமான புல்வெளிகள் மீது நல்ல பால் கிடைக்கும். பாலடை கட்டி வெண்ணெய் என்றெல்லாம் தயிர் எல்லாம் அவருடைய பேசிக்கான ஆகாரமாக இருந்தது. மேலும் அவர்களுக்கு மலை குன்றுகளாக இருந்தபடினால் அதிக தேனீக்கள் கூடு கட்டி நல்ல தேனும் அவர்களுக்கு பெரியதாக இருந்தது. அதனால்தான் யாக்கோபு யோசேப்பை பார்க்க செல்லும் பொழுது அவர்கள் கடினமாக பேசினார்கள் என்று யாக்கோபின் குமாரர் வந்து முறையிட்ட பொழுது இந்த தேசத்தில் உள்ள நல்ல வாதுமை கொட்டைகளிலும் பிசின் தைலத்தையும் நல்ல தேனையும் கொண்டு போய் கொடுங்கள் என்று கூறினார். பிரியமானவர்களே, இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை கர்த்தர் விசாரிக்கிற தேவன். அது வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நாமும் கூட கர்த்தர் விசாரிக்கிற தேவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் விசாரிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நம்மை நோக்கமாக இருக்கும். எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தருடைய கண்கள் முடிவு மட்டும் நம்மேல் இருக்கும் பொழுதுதான் இந்த வருடத்தில் வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்க முடியும். பிரச்சனைகள் வராமல் இருக்காது, வரும். ஆனாலும் கர்த்தருடைய கண்கள், கர்த்தர் விசாரிக்கிற மக்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய முடிவு வெற்றிகரமாக இருக்கும். அதே போல் நாமும் கூட இந்திய தேசத்தை கர்த்தர் விசாரிக்கிற தேவராக மாற்ற வேண்டும். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கிற தேசமாக மாற்ற வேண்டும். நம் அனுதினம் அன்றாட வேண்டும். இந்த தேசம் சுகித்திருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் சுகித்திருப்போம். அப்பொழுதுதான் மழை நன்றாக பெய்யும், தானியங்கள் நன்றாக விளையும். ஏனென்றால் நம்முடைய தேசம் ஒரு விவசாயத்தை சார்ந்த தேசம், வேறு ஆடு மாடுகளை சார்ந்த தேசம். அதன் மூலமாக தான் மற்ற தொழில்கள் வளரத்தக்கதான தேசம். ஆகையால் நம்முடைய தேசமும் கர்த்தர் விசாரிக்கிற தேசமாக வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம் தேசத்தில் இருக்கும் வண்ணமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். கர்த்தருடைய கண்கள் நம் தேசத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு விரோதமாக எந்த ஒரு வாரும் வராது. ஒரு தேசத்தின் மேல் வார் வரும் பொழுது எத்தனை அழிவு, எத்தனை எக்கனாமி லாஸ் என்பதையெல்லாம் நாம் இன்னும் உணர முடியாது. ஆனால் நீங்கள் வாரினால் சின்னாப்பின்னமாக்கப்பட்ட இலங்கை தேசத்து மக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்படி அவதியிட்டோம், எப்படி எந்த ஒரு பொருளும் கிடைக்காமல் மண்ணில் உள்ள கிழங்குகளை தோண்டி அவரவரே ஏதோ கிடைக்கிற இலைத்தலைகளை புசித்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட சூழ்நிலை உள்நாட்டு போரோ வெளிநாட்டு போரோ நம் தேசத்தின் மேல் வராதபடி நம் தேசத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் துவக்கம் முதல் முடிவு வரும் இருக்கத்தக்கதாக இந்திய தேசத்துக்காக மன்றாட வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமையாக இருக்கிறது. நாம் இந்த காரியத்தை அலட்சியமாக எடுத்து ஏனோ தானவென்று நாம் ஜீவித்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது நாமும் பால் கடிக்கப்பட்டு போவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, இன்று இந்திய தேசத்துக்காக ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் நினைத்து ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் பரவாயில்லை, நமக்கு கவலை இல்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் மட்டும்தான் தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது முடிவு மட்டும் ஒரு வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு சுபிட்சம். அதற்கு ஆட்சியாளர்களை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி நாம் துக்கம் கொண்டாட அவசியம் இல்லை. இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய கண்கள் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நான்காவதாக, பக்தனாகிய யோபின் முடிவு. நாம் அனைவரும் பக்தனாகிய யோபின் சரித்திரத்தை நன்றாக அறிவோம். அவருடைய துவக்கமும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஏராளமான ஆடு மாடுகள், குழந்தைகள், வீடு நிறைய குழந்தைகள், செல்வ செழிப்பானாக ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். அவர் தொட்டதெல்லாம் தொடங்கினது. ஆனாலும் சாத்தானின் முடிவு, தீய சக்தியின் முடிவு என்னதாக இருந்தால்
யோபை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்பதுதான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினால் யோபு பருக்களினால் அவதிப்பட்ட பொழுது கூட அவன் சாகாதபடி உயிரோடு இருக்கும்படி தேவன் காப்பாற்றினார். ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் இழந்து இருந்த பொழுது அவருடைய நண்பர்கள் இவ்வாறு கூறினது, யோபு 7:8, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். தேவன் அவர்கள் சொல்கிறார்கள் யோபின் துவக்கம் மிகவும் அற்பம் என்று. ஆனால் நாம் வேதாந்தத்தை படிக்கும் பொழுது அந்த அற்பமான துவக்கமே மிகவும் ஆசீர்வாதமான துவக்கமாக இருந்தது. ஆனால் அவர்கள் சொன்னது அந்த முடிவு மிகவும் சம்பூர்ணமாக இருக்கும் என்று. நிச்சயமாகவே அது ஒரு சம்பூர்ணமான முடிவாக தான் இருந்தது. இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதித்தார். மறுபடியும் ஒரு 7 குழந்தை செல்வங்களை தேவன் கொடுத்தார். யோபின் குமார்த்திகளை போல் சௌந்தரியமுள்ள குமார்த்திகள் அந்த தேசத்தில் இல்லை என்று தேவனே பகிர்ந்தார். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய முடிவு. சங்கீதம் 37:37 பார்த்தீர்கள் என்றால், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய மனிதனாக இருந்தார். தேவனே அதற்கு சாட்சி கொடுத்தார். இங்கு வேதாம் சொல்கிறது, உத்தமனை நோக்கி பார்த்துரு, அவனுடைய முடிவு சமாதானம். யோபுடைய நண்பர்கள் சொன்னது முடிவு சம்பூர்ணம். பிரியமானவர்கள், நம்முடைய முடிவும் கூட சம்பூர்ணமும் சமாதானமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் மக்கள் சமாதானத்தை தேடிதான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட குடும்பத்தில் கூட இந்த சமாதானம் கிடையாது. காரணம், அவர்கள் உத்தமனாக இருக்கவில்லை. நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது, நாம் செம்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதற்காக நாம் நன்றாக இருக்கும் பொழுது நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனே, என்னை ஆசீர்வதியும். எல்லா துன்பங்களின் மத்தியிலும் நீர் என்னை காக்கும் பொழுது, யோபை போல சத்துருக்கள் பிசாசின் மத்தியில் வந்த துன்பமாக இருந்தாலும் நீர் என்னை காப்பாற்றும் பொழுது என்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களை, நீங்களும் கூட உங்கள் வீட்டில் ஒரு வியாதியினாலோ, இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டோ, இல்லை மற்றவர்கள் செய்த செய்வினை கட்டினால் பாதிக்கப்பட்டு திரிகிறீர்களோ, கவலை வேண்டாம். தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் குறைவுகளை அர்ப்பணியுங்கள். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாயும் சமாதானமாயும் இருக்கும். உங்களுடைய முடிவு யோபின் வாழ்க்கையை போல இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்ட முடிவாக இருக்கும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆரம்பம் காலம் முதல் ஒரு 40-50 வரைக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய சம்பாத்தியத்தினாலும் திடகாத்திரமான பலத்தினாலும் எல்லாமே நன்றாக நடக்கும்படியாக இருக்கும். ஆனால் நமக்கு பிற்பாடு நாம் வியாதிப்பட்டாலோ, நம்முடைய குழந்தைகள் நம்மை கவனிக்காமல் போனாலோ, தனிமைப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருக்கும். ஆகையால் அத்தகைய முடிவுக்குள் நாம் தள்ளப்பட்டு விடாதபடி தேவனுடைய கரங்களில் நாம் வாழ்க்கையை ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய முடிவு நாம் இறக்கும் வரை சம்பூர்ணமும் சமாதானமாக இருக்கும். யோபின் வாழ்க்கையை போல இருக்கும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாம் அனைவருக்கும் இந்த வசனம் அதிகமாக தெரியும். நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ அதே போல்தான் நம்முடைய முடிவும் இருக்கும். நாம் மனிதன் மேல் நம்பிக்கை வைத்தால் அந்த முடிவு மிகவும் பரிதாபமாக இருக்கும். நாம் வேண்டாத காரியங்களில் நம்பிக்கை வைத்தால், நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் நம்பிக்கை வைத்தால், ஜோசியம் பார்ப்பதில் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய முடிவு மிகவும் அற்பமானதாக இருக்கும். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய முடிவு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட முடிவாக இருக்கும். நீங்கள் ரூத்தின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால், அவர் மோவாப் தேசத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து நகோமியும் ரூத்தும் இங்கு பெத்லகேம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நகோமி கூட சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறாள் என்று அழையுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று கூறுகிறார். ஆனால் இந்த ரூத் எந்த விதமான அப்படி ஒரு வார்த்தையும் கூறவே இல்லை.
மற்றவர்கள் ரூத்தை குறித்தும் அவளிடமும் நகோமியிடம் விசாரித்திருப்பார்கள். ஆனால் அவள் எந்த ஒரு நெகட்டிவ் பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவள் நகோமியை பின்பற்றி வந்த பொழுது சொன்னது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ விசாரிக்கும் இடத்தில் நானும் விசாரிப்பேன், முடிவு பரியந்தம் உன்னோடு இருப்பேன் என்று கூறினார். அப்படிப்பட்ட ரூத்தை போவாஸ் கண்டு கொண்ட பொழுது கூட போவாஸ் ஆசீர்வதித்தபோது, சர்வ வல்லவர் உனக்கு சமாதானத்தை, அவளுடைய செட்டிகளின் நிலையில் வந்த உனக்கு நல்ல வாழ்வை கட்டளில்வாக என்று ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, இங்கு ரூத்தின் நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாத நம்பிக்கையாக இருந்தது. அவள் வைத்த நம்பிக்கை இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லவரின் மேல் நம்பிக்கை வைத்து வந்தாள். அவள் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இங்கு வந்தால் எனக்கு வாழ்க்கை கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் ஒரு கணக்கு போட்டே வரவில்லை. தன்னுடைய மாமியை பின்பற்றி அவளை தனியே விட்டு விடாதபடி அவள் கன்சர்னாக வந்தபடினால், சர்வ வல்லவரின் மேல் நம்பிக்கை வைத்து வந்தபடினால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சர்வ வல்லவரின் மேல் வைத்த நம்பிக்கை, ரூத்தின் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அவள் போவாசுக்கு மனைவியானாள். இங்கு அவள் வரிசையில் தான் தாவீது ராஜா பிறந்தார். அந்த வம்ச பரம்பரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். அவையா இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் ரூத்தும் பெயர் பெற்றார். நினைத்திருப்பாளா பாருங்கள், அவளுடைய ஆர்வம் எப்படி இருந்தது பாருங்கள். ஒன்றுமில்லாத வெறுமை நிலைமை. ஆனால் முடிவு பாருங்கள், எவ்வளவு ஒரு சம்பூர்ணமான ஆணித்தரமான நிச்சயத்தோடு வேதாந்தத்தில் பெயர் இடம்பெறுவதும் நடந்தது. அது தேவனுடைய முடிவு, தேவன் பெயர் வைத்த நம்பிக்கை. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொரு காரியத்திலும் சிறிதோ பெரிதோ, நன்மையோ தீமையோ, இல்லாததோ பொல்லாததோ, எல்லாவற்றிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய முடிவு மிகவும் சம்பூர்ணமாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் ரூத்தின் வாழ்க்கையை போல் நிறைவாகவும் இருக்கும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது கர்த்தாவே. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று கூறப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. பெருமையுள்ளவன் காரியத்தை துவக்கும் பொழுது அதிக டாம்பிகமாக தடபுடலாக துவக்குவான் கர்த்தாவே. ஆனால் அந்த பெருமையுள்ளவன் முடிவு எப்படி இருக்கும் என்பது தேவனுக்கு விரோதமாக இருந்தால் எந்த காரியமும் வாய்க்காமல் போகும். ஆனால் பொறுமையுள்ளவனோ மிகவும் பொறுமையாக சாந்தமுள்ள குணமுள்ளவனாக ஒரு காரியத்தை ஆரம்பிப்பான் கர்த்தாவே. அதன் முடிவு மிகவும் சமாதானமும் சம்பூர்ணமாக இருக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு கட்டிடத்தை துவங்கும் முன்பதே நாம் வரவு செலவு கணக்கு பார்த்துதான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினீரே. அதே போல் ஆண்டவரே, நாங்களும் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் எந்த ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை சார்ந்து துவக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிடும் கர்த்தாவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன பிரகாரம் ரூத்தின் வாழ்க்கை சத்திரத்தில் அவள் சர்வ வல்லவரின் மேல் வந்த நம்பிக்கை வீண் போகாமல் முடிவு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. யோபின் வாழ்க்கையிலும் கூட ஏராளமான கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் கூட அவர் தேவனிடம் வைத்த நம்பிக்கை குறைவுபடவே இல்லை கர்த்தாவே. அவருடைய முடிவு சம்பூர்ணமும் சமாதானமாகவும் இருந்தது கர்த்தாவே. யாக்கோபின் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே ஏராளமான இடர்பாடுகள், ஆனாலும் சர்வவல்லராகிய தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் எல்லா கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லா பாதையிலும் கடந்து வர உதவி செய்து அவருடைய முடிவு நீதிமானின் முடிவு போல இருந்தபடியினால், ஒரு சமாதான முடிவை போல இருந்தபடியினால், எல்லாவற்றையும் நிறைவாக பெற்ற முடிவை போல் இருந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பஞ்ச காலத்தில் போஷிக்கப்பட்டு எந்த குமாரனை மிகவும் நேசித்தாரோ அந்த குமாரனின் கைகளாலே தன் கண்களை மூடுபடி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் காரியத்தை முடித்து வைக்கிற தேவனாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.